எங்க பாப்கார்ன் பசங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வச்சு அந்த மனுஷன் ஆளே காணுமே. உங்களுக்கு ஜாமான் வாங்க சொன்னேன், இன்னும் வரல. 2 மணி நேரம் ஆச்சு போய். 4 ஜாமான் வாங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமாங்க. ஐயோ, இந்த புருஷங்களே இப்படிதான். லேட்டா ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம கிட்ட 5 நிமிஷத்துல சமைச்சுருவாங்க. அப்புறம் நம்மள திட்டுவாங்க. சாரி, திட்டுவாரு என் புருஷன்ல. எப்பதான் வருவாரு இந்த மனுஷன்? ஐயோ, எப்ப வாங்கின்னு வருப்பா? வாங்க. ஏங்க இவ்வளவு நேரம்? ஒரு 4 ஜாமான் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரங்களாங்க உங்களுக்கு? 4 ஜாமான்? நீ ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ஜாமான் சொல்ற. நீ ஒரு கடை அங்க இருக்கு, ஒரு கடை 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கு. நான் வாங்க போற பொருள் அந்த கடையில இல்லவே இல்லை. நீங்க ஒரே கடையில வாங்க வேண்டியதானே? இந்த பையில இருக்கலாம் தூக்கி கொட்டுறேன். இந்த பைய வெறும் பைய உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ போய் ஒரு 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துட்டு பாப்போம். பரவாயில்ல, அதான் வாங்கிட்டு இருக்கீங்களே. கடுப்பேத்த கூடாது. போய் ஒரு விஷயத்த பண்ணி பார்த்தாதான் அதுல இருக்கிற கஷ்டம் புரியும். சரிங்க. இந்த பாரு, நாளைக்கு பொங்கல், நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. நாளைக்கு பாருங்க, நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது விதவிதமா சமைச்சு வச்சிருப்பேன். என்ன வழக்கம் போல இந்த வெண்பொங்கல் செய்வா, இல்லாட்டி இந்த சக்கரை பொங்கல் செய்வா? அதானே? அது இல்லைங்க, நாளைக்கு நீங்க பாருங்க, அசந்து போயிடுவீங்க. அப்படி என்ன சமைக்க போற நாளைக்கு? நாளைக்கு பாருங்க. The next day. ஒரு 10 மணி ஆச்சு, இன்னும் டிஃபன் ரெடி ஆகல. டிஃபன் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இருங்க, ரெடி பண்ணிட்டே இருக்கேன். பொங்கல் கொண்டு வா. பொங்கல் அடி, பொங்கலை சாப்பிட்டுதான் மத்த விஷயத்த பண்ணணும். சீக்கிரம் பொங்கல் எடுத்து வா. வெயிட் பண்ணுங்க, அதை வந்துட்டேன். ஐயோ பசிக்குதே, இன்னும் எதுவுமே காணோம். என்னங்க? என்னது இது? நான் சொன்னேன்ல உங்களுக்கு இன்னைக்கு விதவிதமா செஞ்சு அசத்துவேன்னு. இதுதான் கேக் பொங்கல். கேக்கு பொங்கலா? ஆமாங்க. பொங்கல்ல கேக்க போட்டுருக்கு, அதானே? பின்ன என்னங்க, கேக்க வெளியே போடுவாங்க. பொங்கல்ல போட்டதான் பொங்கல் கேக் பொங்கல். ஆமா, இந்த கேக் எப்படி வந்தது? கேக் நான் வாங்கவே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. போன நீ இன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்களே, இது வாங்கி 2 வாரம் ஆச்சு. ஆமாங்க, வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல. என்ன யூடியூப்ல பார்த்தேன், காமாட்சி கோமதி 2 பேர் சேர்ந்து ஒண்ணு பண்ணாங்க. அதை நம்ம பண்ணி பாப்போம்னு பண்ணிட்டேன். கோமதியை மிதின்னு மிதிக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்து முறுக்கு பொங்கல் இருக்கு, எடுத்துட்டு வரேன். இருங்க. முறுக்கு பொங்கலா? தீபாவளிக்கு பண்ண முறுக்கு தானே அது? ஆமாங்க, அதே முறுக்கு தான். வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம சாப்பிடவே கூடாது இன்னைக்கு, விரதம் சொல்லி தப்பிச்சிடலாம். நாங்க முறுக்கு பொங்கல், அதாவது பொங்கல்ல முறுக்க போட்டுட்டு இதுக்கு பேரு முறுக்கு பொங்கல். அவ்வளவுதான். இதுவும் நான் வேணாம்னு சொன்னா நீ அதிரச பொங்கலை கொண்டு வர, கரெக்டா? ஐயோ, நானே மறந்துட்டேங்க. என்ன ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க. போய் செஞ்சு எடுத்துட்டுமா? உன்னால முடியாது. ஏன்? அந்த அதிரசத்துல முந்தா நேரத்து போகிலே போட்டு கொளுத்திட்டேன். அச்சோ, அதான் வெடிச்சுதா? ஆமா, நான் கூட குண்டுதான் போட்டு ஏதோ நீ செஞ்ச அதிரசம் பட்டாசு மாதிரி வெடிக்குது. அப்ப பாத்துக்க நீ எப்படி செஞ்சிருப்பான்னு. உங்களுக்கு இதே தாங்க, என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், விரதம். அச்சோ, நீ எப்படியோ மத்தியானம் சமைப்பல்ல? ஆமா, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் நான் விரதம் இருக்க போறேன். சரிங்க, விரதம் இருக்கு, நல்லதான். இன்னொரு நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், குப்பையில கொட்ட வேணாம். நான் என்ன பண்றேன், உங்க அம்மாக்கு போய் கொடுத்துடுறேன். வேணாம், நீ இதை வை. நான் அடுத்த போக்கிக்கு கொளுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வா. வந்துட்டேங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமியை கும்பிட்டாகணும். இந்த ஊதுபத்தியை கொளுத்து. தேங்காய் உட. தேங்காய் யாருங்க உங்க மடியில உடைக்க? நான் உன் மடியில உடைச்சுக்க. காமெடியா பேசுறீங்க. சாமி கும்பிடும் போது இந்த ஜோக்கெல்லாம் அடிக்க கூடாது, கடுப்பாயிடுவேன். பாருங்க, வடை, பாயசம், சக்கரை பொங்கல், வெண் பொங்கல் எல்லாம் வச்சுட்டேன். சுண்டல் ஏன்னா இருக்குங்க, அது இருக்கு பாருங்க, சுண்டல் இருக்கு. ஊதுபத்தி கொளுத்துனியா? அதான் மீன் வச்சு சாமி கிட்ட வச்சுட்டேன். கற்பூரம் தோ காட்டுறாங்க. ஓகே, அல்லேலூயா. சாரி. என்னங்க பொங்கலுங்க? சாமி எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஹாப்பி பொங்கல் சாமி. ஓகே. இது அப்படியே கொண்டு போய் அங்க வச்சிருவோம், சாப்பிடாதீங்க. அப்பா, இன்னைக்கு மத்தியானம் நல்லா சமைச்சிருப்பா. சாம்பார், ரசம், வடெல்லாம் சுட்டுப்பா. இன்னைக்கு ஒரு பிடிக்க வேண்டியதான். காலையில இருந்து வேற சாப்பிடு. சீக்கிரம் இலைய போடு. வா. எலியா, நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலங்க. சமைக்கலையா? ஆமாங்க, வடெல்லாம் சுட்டு கொண்டு வந்த சாமிக்கு படைச்சிய. ஆமாங்க, சாமிக்காக 2 வடை, சும்மா ஒரு 4 சுண்டல், இவ்வளோண்டு பொங்கல், அவ்வளவுதானே சாமி சாப்பிடும். சாமி ஃபர்ஸ்ட் கும்பிட்டுருணுங்க, சாமி தான் முக்கியம். சரி, சாப்பாடாவது இருக்காடு? சாப்பாடு இருக்குங்க. சரி, சாப்பாட்டுக்கு சாம்பாராவது வச்சியா? இருக்குங்க, சாம்பார்லாம். அதையாவது கொண்டு வா, சாப்பிடுவோம். ஆனா அது முந்தானத்து வச்ச சாம்பார் பரவாயில்லையா? சாப்பிட்டு சமைச்சிட்டு வந்துடுறேன். பொங்கல் அதுக்குமா முன்னாடி வச்ச சாப்பாட போடுறேன்ற விளங்குமா? வீடு விளங்குமா?
நீங்க தான் அங்க அவசரப்படுறீங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்ன ஆகுது, மணி 1:30 தான் ஆகுது. சாமி கும்பிட்டாச்சு, சாமி சாப்பிடுவாரு. 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சு நம்ம 5 மணிக்கு திருப்தியா சாப்பிடலாம். எதுவுமே இல்லையாப்பா சாப்பிடறதுக்கு? சொல்லு. இருக்குதுங்க. என்னது? முறுக்கு பொங்கல், கேக்கு பொங்கல், அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்களே வெண் பொங்கல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. நீ எந்த பொங்கலும் வேணாம், நான் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்றேன். நீ போய் சமைச்சே எடுத்துருவா. நான் பசியில செத்தாலும் சாவனை தவிர கேக்கு பொங்கல்லாம் தின்னவே மாட்டேன். நல்லா இருக்குங்க. அது நீ போய் தின்னு போ. நீ 5 சரிங்க. மணிக்கு எனக்கு சாம்பார் சாதம் ரெடி பண்ணி வந்துரும், 5 மணிக்குள்ள வந்துரும். இது எங்க வீட்டுல மட்டும் நடக்காது, எல்லார் வீட்லயும் இப்படிதான். எத்தனை பொங்கல் வந்தாலும் நமக்கு டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. ஹாப்பி பொங்கல். பொங்கல் வந்துருச்சு. இனி இவனுங்க டிசைனா வந்து லீவ் கேட்பானுங்களே. எனவே இறந்த பாட்டு திருப்பி சாவடிப்பானுங்க. எத்தனை தாத்தா இருக்கானுங்களே தெரியாது. அத்தனை தாத்தாவையும் கொண்டுருவாங்க. பாப்போம் வந்து என்னென்ன டிசைனா போய் சொல்றானுங்க பாப்போம். எவன் வந்து என்னென்ன காரணம் சொல்லி லீவ் கேட்டானோ லீவே கொடுக்க மாட்டேன். நீ முதல்ல ஆபீஸ்க்கு வா, அப்புறம் லீவ் கேட்கலாம். வாங்க உட்காருங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா சார்? ஆமா. சாப்பிட்டீங்களா சார்? நேரடியா விஷயத்துக்கு வா. லீவ் கேட்க தானே வந்த? போகிக்கு லீவ் வேணும். போன வருஷம் போகி சரியா எரிக்கல சார். நான் இந்த வாட்டி நிறைய எரிக்க வேண்டியது இருக்கு சார். நீ ஏற்கனவே நியூ இயர்க்குலாம் லீவ் எடுத்துட்டு 6ஆம் தேதி தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். மனசாட்சி இருக்கா உனக்கும்? சார் முக்கியமா பழசெல்லாம் எரிக்கணும் சார். நிறைய இருக்கு சார் வீட்டுல. இல்ல சின்ன குழந்தைங்க கூட இப்படி லீவ் கேட்காது. போகிக்கெல்லாம் லீவ் கேட்கறான். சார் ஒண்ணு பண்ணலாமா சார்? மாட்டு பொங்கலுக்கு எடுத்துருங்க. மாட்டு பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு. பொங்கலுக்கு பொங்கலாவும் சாப்பிடுவ. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி நான் உனக்கு லீவ் தரேன். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். வீட்டுல நிறைய கொளுத்த வேண்டியது இருக்கு சார் போகிக்கு. நான் உனக்கு போகி 2 நாள் லீவ் தரேன். எல்லாத்தையும் போட்டு கொளுத்திரு. அதுல நீயும் போய் உட்காந்து வந்துட்டானுங்களா. இனி ஒவ்வொருத்தனா வருவானுங்க பாருங்க லீவ் கேட்கறதுக்கு. இந்த வந்துட்டான்ல இன்னொருத்தன். ஹாய் ராஜ். How you? கேட்க போறது ஒரு நாள் லீவு. அதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவார். பேசுங்க. Oh what's you have work? எனக்கு வேலை இருக்கு. தயவு செஞ்சு வந்த விஷயத்த பேசிட்டு போயிட்டே இரு. 2 days பொங்கலுக்கு லீவ் வேணும் ராஜ். உன் பேரு டேவிட் தானே? Yes, I'm David. உனக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம்? பொங்கல் அன்னைக்கு நீ என்ன பண்ண போற? See ராஜ், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கும் கிறிஸ்துமஸ்க்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்துமஸ் நீங்க லீவ் எடுப்பீங்க. As a David, நான் பொங்கல் அன்னைக்கு லீவ் எடுக்க கூடாதா? நீ மத கலவரத்தை உண்டு பண்ற. தயவு செஞ்சு லீவ் எடுத்துக்க. Thank you ராஜ். அதே மாதிரி தீபாவளிக்கு கேட்பேன், மறக்காம கொடுத்துரு. ஓகே? தீபாவளிக்கு உன் வாயிலே 1000 வாழை வச்சு விட்டுறேன். ஆபீஸ் கேபின்ல லீவை கேட்டு வருவீங்க. இந்த கேன்டீன்லயே உட்காந்து இன்னைக்கு ஓடிட வேண்டியதான். ஏமா இன்னைக்கு லீவ் கேட்டு வரான்னு பாப்போம். ஆஹா, சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு போல. பாப்கார்ன் வேற சாப்பிட்டு இருக்காரு. இப்ப லீவ் கேட்டா கொடுக்க மாட்டாரு. சூப்பரா ஒரு ஜோக் சொல்லி அசத்தி லீவ் வாங்கிட வேண்டியதான். சார் ஹாப்பி ஆயிடுவாரு, நமக்கு ஹாப்பி பொங்கல் ஆயிடும். ஹாய் சார், பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? இதுக்கும் பொங்கலுக்கு வந்துட்டீங்களா? இந்தா. ஐயோ சார், இதுக்கு வரல சார். நானு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? பாருங்க. ஹாப்பி பொங்கல் சார். அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். அது இவ்வளவு பெருசா இருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான் சார். பொங்கல் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? ஆமா. என்ன ஒண்ணுமே இல்ல. அதான் சார் காணும் பொங்கல். பொங்கலை காணும் பாருங்க, அதான் காணும் பொங்கல். அதாவது இந்த ஜோக்கு கேட்டுட்டு நாங்க ஹாப்பி மூடு போய் பொங்கலை கொண்டாடணும். ஆமா, அப்படியே எனக்கு லீவ் கொடுத்துருவீங்களா? அடுத்த மாசம் உங்க கல்யாணத்துக்கு 1 வாரம் லீவ் கட்டல? ஆமா சார், அதுக்கு சேர்த்து கொடுக்குறீங்களா? அடுத்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை கூட நீ வந்து வேலை செய்யற. ஒரு லீவ் கூட கிடையாது சார். ப்ளீஸ் சார், எப்படியா லீவ் கொடுத்துருங்க சார். நானே ஏதாவது போட்டு எடுத்துன்னு வரேன் சார். இனிமேல் ஜென்மத்துக்கு நீ வந்து காமெடி அது எங்கேயும் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன். சத்தியம் பண்ணு. சத்தியமா சார்? அப்படியே போயிடு. தேங்க்யூ சார். லீவ் கிடையாது ராஜ். நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அத நான் சொல்லணும்டா. காலையில இருந்து நீங்க பண்ண டென்ஷன்ல நான் தானே கோவமா இருக்கேன். No, it's not right ராஜ். It's not right. எனக்கு லீவ் வேணும். நீ என்ன பார்க்க வரதே இதுக்கு தானே வரீங்க. இந்த நீ கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன், நாளைக்கு கொடுக்க போற வேலையை முடிச்சிட்டேன், அது மாதிரி ஏதாவது சொல்ல வரீங்கடா? எனக்கு தெரியும் ராஜ், இந்த மாதிரி நீங்க என்ன அவாய்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் பேப்பர் போட்டேன். ஓகே, see you, bye. So I'm going to take a long leave. நீங்களாம் லீவ்ல போனா உங்க வேலையெல்லாம் நான் தானே செய்யணும். Obviously. என்ன நீ பேப்பரை போட்ட? நியாயமா சொல்லு. இந்த ஆபீஸ்ல குப்பை கொட்டுற மாதிரி வேற எங்கேயாவது போய் குப்பை கொட்ட முடியுமா? இங்க வந்து என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டா எல்லார்கிட்டயும் சொல்லு. நான் தான் பேப்பர் போட்டேன். யார்கிட்ட சொல்லு. அதை சொன்னா வேற எங்கேயுமே உனக்கு வேலை கிடைக்காது. இதோ என்னுடைய திறமைக்கு, என்னுடைய தகுதிக்கு ஏன் என்ன கூகுள்லயே கூப்பிடுறாங்க. நான் தான் போறது இல்ல. நீ எவ்வளவு பேசினாலும் உனக்கு லீவ் கிடையாது. நான் உன்னை நம்பிதானே கிளையண்ட்டுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். உங்களை நீ கண்டிப்பா வேலை செய்ய. நீங்களா போயிட்டீங்கன்னா உங்க வேலையை நான் தானே செய்யணும். அடுத்த இன்க்ரிமெண்ட் கூட நான் போட்டு தரேன்டா. பேப்பர் மட்டும் போடாதா, லீவ் வேணா எடுத்துக்கடா. இப்படிதான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்கிரிமெண்ட் 500 ரூபாய் போடணும். 4 வருஷம் இல்லடா, அடுத்த 40 வருஷத்துக்கு தான் சொல்லணும். அப்படியா? அப்ப நான் பேப்பர் போட்டே போறேன். நான் பேப்பர் போட்டேன். எனக்கு கன்வின்ஸ் பண்ணாத. பேப்பர் போட்டேன்.